சொல்லும், செயலும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுக்கு நடிக்க தெரியாது. இதனாலவே இவங்க மத்தவங்க கிட்ட கவனமா இருக்கணும். யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? விருச்சிக ராசிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க, "அப்பா இவங்கிட்ட பேசலாம் கஷ்டம்பா. இவகிட்ட பேசலாம் கஷ்டம்பா. எடுத்தெறிஞ்சு பேசிருவாங்க" அப்படின்னு. ஏங்க யார்ட்டயும் நாங்க சைன் அடிச்சு வாழணும்னு அவசியம் கிடையாது. நாங்க பேசுறவங்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுற மாரி இருந்தாக்க போயிட்டே இருங்க. இதுதான் விருச்சிகம். இல்லையா? ஆனா நெனச்சத சாதிக்கிறதுல வல்லவர்கள். நிதானமா செயல்படுவீங்க. எடுத்த வேலையில வெற்றி பெறணுன்ற நோக்கம் மட்டும் தான். ஆனா அதுக்காக யாரையும் பயன்படுத்தணும்னு நெனைக்க மாட்டீங்க. யாரையும் கால வாரணும்னு நெனைக்கவே மாட்டீங்க. "நான் கெட்டாலும் பரவால்ல சாமி, அடுத்தவனுடைய வாழ்க்கை என்னால கெடக்கூடாது." விவேகமாக செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடியவங்க. ஒரு சுயம்பு மாதிரி. தனக்கு தேவைய தன்னுடைய உழைப்பால அடைஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உருவாகி இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தால ஒரு சில நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல வந்திருக்கேன். அதோட சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறியிருக்காங்க. நம்ம என்னதான் நேரம் காலம் சரியா இருந்தாலும் என்னவோ தெரியல, எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டும் அடுக்கடுக்கா வர மாரி இருக்கு வாழ்க்கை. நம்ம ஒண்ணு நெனச்சா அது ஒரு மோசமான நிலையில போகுது. நல்லது நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காதா? நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதுதான் விருச்சிகத்துடைய தினம் தினம் போராட்டமான மனநிலை. இந்த சமயத்துல இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு காயப்பட்ட மனசுக்கு மருந்து போடுற கணக்கா நல்ல வகையில ஒரு சில அதிர்ஷ்ட பலன்கள கொடுக்க போகுது. லட்சுமி நாராயண யோகம் தேடி வந்திருக்கு உங்களுக்கு. தலைவிதியே மாறப்போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி புதன் பகவானுடைய அமைப்பும், அதேபோல சுக்கிர பகவானுடைய அமைப்பும் இந்த யோகத்தை உருவாக்கி சில ராசிக்காரர்களுக்கு ஞானம் மற்றும் செழிப்புக்கு உண்டான அமைப்பை உண்டாக்குறாங்க. அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம், தொழில், வியாபாரத்துல நல்ல விருத்தி. குறிப்பா எதிரியுடைய தொல்லைகள் அகல்றது, பணலாபம், செலவுகள் கட்டுக்குள்ள வருது, உத்தியோகத்துல முன்னேற்றம், திட்டமிட்ட வேலைகள்லாம் சரியாக நடந்து முடியும். புதனும் சுக்கிரனும் ஒரே ராசியில இணையறப்பதான் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும். இதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில்முறை, தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றியும், மகிழ்ச்சியும், செழிப்பையும் அடைய போறீங்க. அதாவது அதிர்ஷ்டத்தையே அள்ளி பெற போறீங்க. லட்சுமி நாராயண யோகம், ராஜயோகம் முற்றிலும் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. நிதிநிலை வலுவா இருக்க போகுது. வேலை பார்க்கிற இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்கும். முதலீடு செய்ய போறீங்க. புதிய தொழில் தொடங்க போறீங்க. எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கைக்கூடி வருது. உறவுக்காரங்க வீட்ல விருது விசேஷங்கள்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒட்டுமொத்தமா முதல்ல பணம் தான் நமக்கு பெரும் பிரச்சனை. அதுல சிறப்பா இருக்க போறீங்க. வீட்ல செல்வம் தங்கும். வரவுக்கு மேல செலவு பண்ணிட்டு இருந்தோம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. என்னடா இது வாழ்க்கை? சம்பாதிக்கிறது எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குதுன்ற அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா நமக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு தேவைக்கு அதிகமாவே கடவுள் பண வரவ கொடுக்க போறார். அதேபோல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய வகையில சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும். தொழில் செய்றீங்களா? அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கீங்களா? மதிப்பு, மரியாதை இருக்கும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நிதி ரீதியா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகும். இதோட அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். காதலா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும் மகிழ்ச்சிகரமா இருக்கும். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவரா இருக்கீங்க அப்படின்னாக்க கல்வியில சிறந்து விளங்க போறீங்க. அதேபோல விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல பணவரவு நல்லா இருக்கும். ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா 2, 3 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல திருமணமாகி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்கப்பா. குழந்தையே இல்ல. அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இல்ல ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. 2வது குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை வரம் இருக்கு. அதோட மட்டும் இல்ல. காதலிச்சுட்டு இருக்கீங்க. 2 வீட்லயும் சம்மதம் இல்ல. இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டீங்க. இப்ப சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த காதல் திருமணங்கள் இப்ப கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வரும். பணம் தாங்க பல வழியில வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சந்தோஷத்த நிறைச்சுக்கிட்டே இருக்கும். அதேபோல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிதி விஷயங்கள் சுமூகமா முடியும். வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது போன்ற நல்ல செய்திகள கேட்க போறீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்க தயங்கவே மாட்டீங்க. அது இப்ப முதலீடு செய்ய விஷயங்களையுமே தயக்கம் காட்ட தேவையில்ல. நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும். ஒட்டு மொத்தமா தொழில்ல முன்னேற்றம், உத்தியோகத்துல முன்னேற்றம், உறவுகள்ல முன்னேற்றம்,
தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம், ஜோதிட ரீதியா எல்லாமே சரி. சிறப்பா இருக்கும். அரசியல் இருக்கீங்களா? கல்வியில இருக்கீங்களா? பொழுதுபோக்கு விஷயங்களா? விளையாட்டா? சுகாதாரமா? வாழ்க்கை முறையா? சமூகத்துல வேலை வாய்ப்பா? அனைத்து விதங்கள்லயுமே சிறப்பு உண்டு. எல்லாத்துக்கும் மேல சுக்கிரன்னா யாருங்க? அழகு, செல்வம், காதல், செழிப்பு. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா. புதன் அறிவு, வணிகம், பேச்சுத்திறன், கல்வி. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா. இந்த 2 பேரும் சேர்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மாறும். யோகம்ங்கிறது சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை பெறுவீங்க. சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் லாபம், புதிய ஒப்பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்ட ஆதரவு, சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகுது. உறவுகளுடனான உறவு வலுவா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். கூடவே அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க. இல்ல போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதனையா மாறும். அரசாங்க வேலை நிச்சயம். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லியாச்சு. திடீர் பண வரவா இருக்கலாம். திடீர் வேலை வாய்ப்பா இருக்கலாம். வெளிநாட்டு யோகமா இருக்கலாம். அதுபோல கடன் பிரச்சனை வந்துட்டு முற்றிலும் தீர்க்கக்கூடிய வகையில பணம் வந்து பல்கா வரலாம். ஒரு தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், பேச்சுல வசீகரம் அதிகமாகும். திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை இனிமையா மாறும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும். இல்ல ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கீங்க. சொல்லல. இப்ப சொல்ல வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டீங்க. ஆனா திருமணத்துக்கு வந்து கொண்டு போக முடியல. இப்ப அதுக்கான வாய்ப்புகள் வரும். சோ அப்படி எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ, எதெல்லாம் உங்களுக்கு சரியானா வாழ்க்கை நல்லா இருக்குமோ, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். சுப பலன்கள் அதிகமா அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு துறைகள்லயுமே முன்னேற்றம் அடைய போறீங்க. குடும்ப உறவு மேம்படும். உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா? சகோதர சகோதரிகிட்ட இணக்கமான சூழல் இருக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகுது. பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை பெறுவீங்க. நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அவர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும். கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். இதோட மட்டும் இல்ல. உங்களுடைய வேலையிலும் சரி, தொழிலும் சரி. புதிய தொழில்நுட்பத்த கத்துப்பீங்க. அதன் மூலம் வெற்றி அடைவீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பணம் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அதுல விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதேபோல பணம் சேர்ந்திருக்கவே முடியாது இது நாள் வரைக்கும். ஆனா இப்ப பணம் சேர்ப்பதற்கான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடங்கள்ல நல்ல செய்திகள் தேடி வரும். குடும்பத்துல கூட பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். உங்கள புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க. ஒத்துழைப்பு கிடைச்சிருக்காது. நீங்க ஒண்ணு சொன்னா குடும்பத்தாரே உங்களுக்கு எதிரா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ குடும்பத்துடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதுசா வண்டி, வாகனம், சொத்து பத்துக்கள்லாம் சேர்ப்பீங்க. ஆன்மீக பயணம் போயிட்டுங்க. சுபகாரியங்கள்ல ஈடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினரோட சுற்றுலா பயணம், ஆன்மீக யாத்திரைலாம் போயிட்டு வருவீங்க. புதுசா சொத்து வாங்க முயற்சி பண்ணுவீங்க. சமுதாயத்துல மரியாதை அதிகமாகுது. நேரம்லாம் ரொம்ப சாதகம். தேர்வுல வெற்றி பெற முடியும். ஆனா இந்த காலகட்டத்துல யார்ட்டயுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இனிமையான பேச்சுக்கள கடைபிடிக்கணும். பெற்றோருடைய ஆதரவும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்துல சுபகாரியங்கள நீங்க முன்ன நின்னு நடத்தி கொடுப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய பழைய முதலீடு கூட இப்ப உங்களுக்கு லாபத்த மேம்படுத்தி கொடுக்கும். அதான் சொல்லிட்டேனே, ஒட்டு மொத்தமா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழா மாறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது இந்த லட்சுமி நாராயண யோகம். லட்சுமி தேவியுடைய அருளையும், விஷ்ணு பகவானுடைய அருளையும் பெற போறீங்க. அதனாலவே உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது. லட்சுமி தேவினாக்கா பணத்துக்கு சொந்தக்காரங்க. அதே போல விஷ்ணு பகவான் யாரு? பாதுகாப்புக்கு சொந்தக்காரர். சோ இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பை சேர்க்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? கட்டாயம் அனுதினமும் காலைல தூங்கி எழுந்ததுமே, படுக்கையிலேருந்து எந்திச்சிக்கும்போதே உங்களுடைய மனசு வந்து இந்த 2 தெய்வங்களுடைய நெனப்போட தான் எந்திரிச்சுக்கணும். ஓம் நமோ நாராயண! ஓம் லக்ஷ்மி தேவியே போற்றி போற்றி! அல்லது ஓம் லக்ஷ்மி நாராயண பெருமானே போற்றி போற்றி! போதும். தினமும் அத பண்ணுங்க, இத பண்ணுங்க. அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு தான் ஒரு நாள் தொடங்கணும். அப்படிலாம் கிடையாது. எங்க இருந்தாலும் பெருமாளையும், லட்சுமி தேவியும் நெனச்சுக்கோங்க. போதும். இதுவே போதும். பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தொகை இப்ப திரும்ப கிடைக்கும். அதே போல அரசாங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்க. இல்ல அரசாங்க வேலையில ஆல்ரெடி இருக்க. பதவி உயர்வு காத்துட்டு இருக்கீங்க. இப்போ வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீங்க. அவருடைய எதிர்காலம் கருதி நீங்க எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சிறப்பா செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத லாபம். திருமணம் கைகூடுறது, வியாபாரத்துல புதிய முதலீடுகள், உடல்நலம் சிறப்பா இருக்கிறது, சொத்து வாங்குறது, வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறது, வேலைக்காக காத்துட்டு இருக்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் ரொம்ப நாளா ஆசைம்மா. கனவுகள் எல்லாமே நனவாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இல்லம்மா நான் ஆல்ரெடி வெளிநாட்டுல தான் இருக்கேன். சொந்த ஊருக்கு திரும்பணும்னு ரொம்ப நாள் ஆசை. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா சொந்த ஊருக்கு வந்து சொந்தமா ஒரு ஏதாவது தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் யோகம் சிறப்பா இருக்குங்க. தாராளமா பண்ணலாம். இதோட சமுதாயத்துல பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களாக மாறப் போறீங்க.
உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமா இருக்க போகுது. புத்திசாலித்தனம் அதிகரிப்பதால உங்களுடைய இலக்குகளை ஈஸியா அடைய முடியும். வருமானம் பெருகுது. செலவுகள சமாளிக்க முடியும். பணத்த சேமிச்சு வைக்க முடியும். யோகங்கள் இரட்டை யோகத்துடைய பலன உங்களுக்கு கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகல. திருமண வாய்ப்புகள் தேடி வரும். சும்மாலாம் கிடையாது. வருமானத்த உயர மட்டும் குடுத்ததில்ல. மதிப்பு, மரியாதை, சொத்து, பத்து எல்லாமே. சகல விதங்களிலும் சௌபாக்கியம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால, நீங்க எந்த வேலைய செய்தாலும் சரி, அது ஈஸியா முடியும். வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாகவும், நம்பிக்கையானதாகவும் மாறும். உங்க மேல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. மத்தவங்க சொல்லி, சொல்லி, சொல்லியே நமக்கே ஒரு மாரி வெறுப்பு. அட நம்ம எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டோம் போல. நமக்கு உண்மையாவே திறமை இல்ல போல. நம்ம துரதிர்ஷ்டசாலிங்க போல. இப்படிலாம் கூட யோசிச்சிருப்போம். ஏன்னா, அந்த அளவுக்கு மத்தவங்க எல்லாம் நம்மள கெட்டவங்களாவே சித்தரிச்சுட்டாங்க. ஒரு சில நேரம் நம்மளும் அப்படிதான் யோசிச்சோம். அட நம்ம நல்லவங்களா போடா! அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ அந்த குழப்பமான மனநிலையில தெளிவு ஏற்படுது. நீங்க யாரு என்ன? என்ன செய்யணும்? ஏது செய்யக்கூடாது? உண்மையாவே மத்தவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கோமா? எல்லா தெளிவும் கிடைச்சிரும். என்ன செய்யணுங்கிற திட்டமிடுதலோட உங்க வாழ்க்கை பயணம் சிறப்பா நடைபோடும். யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. அழகா காய் நகர்த்துவீங்க. எதிரிகள்லாம் உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாம விலகி ஓடுவாங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். என்னென்னலாம் உங்களால செய்ய முடியலன்னு மத்தவங்க சொன்னாங்களோ, அதெல்லாம் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உற்றார், உறவுக்காரங்க, சொந்தம், பந்தமா இருக்கட்டும், கூட இருக்கிறவனாகட்டும் எல்லாம் யோசிப்பான். என்னடா இது இவனா? இப்படியா? இவன குழப்பிலாம் வச்சிருந்தோம். இவ்ளோ தெளிவா இருக்கானே! அப்படின்ற போல. இவன் இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டான். இந்த அளவுக்குலாம் வேலை செய்ய மாட்டானே! அப்படின்ற அளவு. எல்லாத்தையுமே சிறப்பா மாத்திப்பீங்க. தொழில் செய்யறதுக்குலாம் பயந்துட்டு இருந்திருப்பீங்க இத்தன காலமா. இப்பலாம் சமாளிச்சு நிப்பீங்க. பணமழை கொட்ட போகுது. சாதாரணமா அந்த யோகத்த எடை போட முடியாது. அனைத்திலுமே யோகங்கள் மிக சிறப்பா, மங்களகரமானதா உங்களுக்கு வேலை செய்யும். அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. லக்ஷ்மி தேவியுடைய சிறப்பு அருள் கிடைக்க போகுது. சும்மாவா? செல்வம் பொழியும். வாழ்க்கையில மகிழ்ச்சி தங்கும். நிதிநிலை பல மடங்கு உயரப் போகுது. நிலுவையில இருக்கக்கூடிய வேலைய சிறப்பா முடிச்சுப்பீங்க. நல்லா சுகபோக வாழ்க்கை அமையும். என்னலாம் வாங்கணும்னு நினைச்சீங்க காரு, பங்களா, சொத்து, பத்து எல்லாத்தையுமே அடைய போறீங்க. இது என்ன பிரமாதம் மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு. அடுத்தது மத்தவங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல உங்களுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நெனச்சா கூட சரி. எனக்கு தொழில பத்தின எந்த ஒரு அனுபவம் கிடையாது. தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. இப்ப அதுக்கான ஐடியா கிடைக்கும். அதுக்கான நிதி உதவி கிடைக்கும். உங்கள தேடி வாப்பா நான் ஒரு தொழில் தொடங்குறேன் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்ற போல. ராஜயோகத்துல சாதகமான பலன் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை சரியா? புதிய பொறுப்புகள் குடுப்பாங்க. அரசியல் துறைல இருக்கீங்களா? மேலிடத்திலயும் சரி, மக்கள் மத்தியிலயும் சரி, அன்பு, ஆதரவு பெருகி நிக்கும். நீங்க சொல்றத கேட்கக்கூடிய நிலையில மேலிடம் செயல்படும். எல்லா வேலையிலுமே ஈஸியா வெற்றி பெறுவீங்க. வங்கி இருப்பு அதிகமாகும். மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகுது. இதோட புத்துணர்ச்சியோட இருக்க போறீங்க. இயல், இசை, நாடகம், நடனம், பாட்டு இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் செய்ய போறீங்க. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஆவணங்கள கையெழுத்து போடுறது எல்லாத்துலயுமே வெற்றிகள் குவிக்க போறீங்க. புரியுதுங்களா? அதேபோல இந்த பழக்கவழக்கங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த இமெயில் அனுப்புறது, ட்வீட் பண்றது, Facebook யூஸ் பண்றது, WhatsApp யூஸ் பண்றது, இந்த மாரி தொடர்புகளால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னா அது வேற மாரி சித்தரிச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. பயன்படுத்தினா ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்தணும். அதேபோல உங்க வங்கி கணக்கு. யாரையும் நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல கண் மற்றும் முகம் பற்கள்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் மேல புதிய ஆராய்ச்சிகளை செய்யறது, புதிய படிப்புல படிக்கிறது, புதுசா லோன் வாங்குறது, புதிய கடன்களை அடைக்கிறது. இது போல யோகம் இருக்கு. புதுசா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதெல்லாம் அற்புதமா இருக்கும். மனம் சந்தோஷத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சி பெருகும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம். எடுத்த காரியங்கள வெற்றி, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல ஏற்றம். சந்தோஷம் ரீதியெல்லாம் 100க்கு 99% சாதகம். பொருளாதார ரீதியா 55% மாற்றம், முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் வைத்தீஸ்வர சுவாமிகள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசி அப்டின்னாக்கா சொல்லும், செயலும் ஒரே மாரி இருக்கும். இது அழகா மத்தவங்க இதனால பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்காது. சொல்லுவீங்க. செய்யறத யாருக்கும் தெரியாம செஞ்சு முடிச்சுருவீங்க. இல்ல சொல்லாம செய்து முடிப்பீங்க. உங்களுடைய அடுத்த மூவ்மெண்ட் என்னங்கிறத அடுத்தவங்க கணிக்கக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். நீங்க என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத அடுத்தவனுக்கு தெரியாம பார்த்துக்கணும். குறிப்பா பணத்த யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. நீ என்ன தொழில் பண்றன்னு தெரிஞ்சக்கூடாது. உன்னுடைய தொழில் ரகசியங்கள, உன்னுடைய பெர்சனல் விஷயத்தையும் மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும். புரியுதுங்களா?
கூட இருக்கிறவனுக்கு நோக்கமே அதான். உன்ன வந்து வீழ்த்தணும். உன்ன வந்து அழிக்கணும். நீ கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கணும். எந்த விஷயமா இருக்கட்டும், முழு அக்கறை காட்டுங்க. இறங்கி நீங்க வேலை செய்யுங்க. உங்களுடைய பொறுப்புகள்ல யாருக்கும் குடுக்காதீங்க. நான் செய்றேன்னு வந்தா கூட சரி, வேண்டாம், வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி யாரையுமே கிட்ட சேர்த்தக்கூடாது. இப்படி இருந்துட்டா மட்டும் தான், எதிரிகள வந்து துவம்சம் பண்ண முடியும். மறைமுக எதிர்ப்புகள் கூட குறைஞ்சு போகும். தெரிஞ்ச எதிரியா இருந்தாக்கா சமாளிச்சிடலாம். தெரியாத எதிரில என்ன பண்றது? இப்படி கரெக்ட்டா இருந்து பாருங்க. மறைமுக எதிரிலாம் அவனே தன்னால விலகிருவான். அனுகூலமான பலன்கள் அதிகமா பெற முடியும். உற்சாகமா இருப்பீங்க. கூட வேலை பார்க்கறவங்களாகட்டும், கூட தொழில் செய்றவங்களா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அரசாங்க ரீதியான உடைய காரியங்கள் எல்லாமே மிக சிறப்பா நடக்கும். குழந்தையோட நலன்லாம் அக்கறை காட்டுவீங்க. தந்தை, தாய்கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் இப்ப நீங்குது. குறிப்பா பெண்களுக்கு. நீங்க தொழில் செய்றீங்களோ, இல்ல வீட்ல இருக்கீங்களோ, இல்ல உத்தியோகம் பார்க்குறீங்களோ, அரசாங்கத் துறையோ, தனியார் துறையோ, எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, ரொம்ப அக்கறையா செய்து முடிப்பீங்க. மத்தவங்க கிட்ட இருந்து வந்த தகராறுகள் நீங்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கலைத்துறைகள் இருந்தீங்க அப்டின்னாக்கா, உங்க வேலையில கவலை இல்லாம சிறப்பா செய்ய முடியும். ஆனா எத செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிக்கணும், திட்டமிடுதல் இருக்கணும். அத செயல்படுறதுக்கான மனதைரியம் இருக்கணும். அரசியல் துறைக்குலாம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பிரச்சனை தலையிடாம ஒதுங்கி நிக்கணும். மத்தபடி மனதிடம் அதிகமாகுது. கடன், நோய்கள் தீருது. நன்மை, தீமைய பத்தி கவலையே இல்லாம தலை நிமிர்ந்து நடை போட போறீங்க. உற்சாகமா, முன்னேற்றமா, விவேகமா செயல்பட போறீங்க. எதுலயுமே உற்சாகமா இருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. களவு போன பொருட்கள் கூட இப்ப கிடைக்கும். கைவிட்டு போன வாய்ப்புகள் இப்ப திரும்ப வரும். ஆனா, விருச்சிக ராசி எப்பவுமே உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமா இருக்கணும். புதிய நட்புகள். புதுசா ஒருத்தவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்டலாம் அறிமுகம் இல்லாதவங்க வீட்லலாம் போய் எதையுமே சாப்பிடக்கூடாது. பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்கள வீழ்த்தணுங்கிறதுக்கு என்ன வேணா பண்றதுக்கான ஒரு கூட்டம் உங்கள சுத்தி சுத்தி இருக்கு. பார்த்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் விருச்சிகம் அப்டின்னாக்கா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அசைவ உணவுகள சாப்பிடாம இருங்க. விரதம் இருங்க. முருகன வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில கூடிய பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். முருகன் துணை இருந்தா, வெற்றிவேல் முருகனுடைய துணை இருந்தா, வெற்றிகள் மட்டுமே தொடரும். தோல்வின்ற பேச்சுக்கு இடமே இல்லாம போகும். வேலும் மயிலும் துணை, வேலவனே துணை. விருச்சிக ராசி நேரான புடிச்சுக்கோங்க. புதன்கிழமையில விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. மறக்காம அனுதினமும் ஓம் லட்சுமி நாராயண பெருமானே போற்றி போற்றி. ஓம் லட்சுமி நாராயணாய நமக. இது கூட சொன்னா சரிதான். அதேபோல முருகன கூப்பிடாம இருந்துறாதீங்க. முருகன் துணை இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு முற்றிலும் வெற்றி. முருகன மறந்துட்டீங்க விருச்சிக ராசிக்கு, வெற்றிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாம போயிரும். என்ன நேரம், காலம் எத்தன தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தாலும் சரி. முருகப் பெருமான தாண்டி தான் உங்களுக்கு அந்த வெற்றிகள் சேர முடியும். ஸோ இவரையே துணையா நீங்க தூக்கிட்டீங்க அப்டின்னா, மற்ற கிரகங்கள், மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு துணையா இல்லனாலும், நீங்க சிம்மாசனத்துல அமர்வது உறுதி. உங்களுக்கு முருக பெருமான பிடிக்கும்னு நெனச்சா, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! இத எழுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமா இந்த லட்சுமி நாராயண யோகம் விருச்சிக ராசிகளுக்கு வினைகள் இல்லாத விதியை மாற்றக்கூடிய வழிய கொடுத்திருக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.